தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது 7ஆம் இடமான மிதுனத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்தான பலம், குருவுக்கு ஸ்தான பலம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த தனுசு ராசிக்கு. இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார், ரிவர்ஸ். ஜூலை 13 முதல் நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறதால இந்த 138 நாளும் இந்த சனி பகவான் தனுர் ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. பாருங்கள், ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி, வேலையில் பிரச்சனை, தொழில் சரியாக போகலை, மந்தத்தன்மை, தொழிலில் நஷ்டம், கடன் காட்சிகள் அதிகமாகிடுச்சு, எதிர்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் அப்பப்போ செலவு வைக்குது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்லை உங்களுக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வச்சுது. நிறைய அசிங்க, அவமான பிரச்சனை, மன உளைச்சல், தர்ம சங்கடம் இப்படியெல்லாம் அனுபவிச்சிங்க. ஆனால் இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது வக்ரகதி அப்படின்னு சொன்னால் அதே வீட்டில் தான் இருக்கார். பின்னோக்கி கும்பத்துக்கு வரவில்லை, ஆனால் மீனத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலனோ யோகமான பலன். இந்த 138 நாளும் குறித்து வச்சுக்கிங்க, எழுதி வச்சுக்கிங்க. சனி பகவான் உங்களுக்கு இந்த 138 நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாரி வழங்க போகிறார். யோகமான நாள் உங்களுக்கு. உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள், இது கோர்ட்டில் பிரச்சனை, பஞ்சாயத்து, அது சட்டுப்பட்டுன்னு முடிவுக்கு ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் நல்ல அமோக வளர்ச்சி அடைஞ்சு நல்ல லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி அதிகாரிகள், சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வேலை பலு இருந்தது, இனிமேல் வேலையில் அந்த டென்ஷன், பரபரப்பு இருக்காதுங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தனுர் ராசி அன்பர்களுக்கு பல யோகங்களை அனுபவிக்க போகிறீங்க. மின்னல் மாதிரி இந்த 138 நாளும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. ஒரு வித்தியாசமான நாட்கள் அதாவது எந்த ஒரு விஷயமும் இது நாள் வரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கும். இப்போ திடுத்துப்புன்னு நடக்குங்க, அப்படியே தானாக நடக்கும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ அதாவது 3ஆம் இடம் ஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதால யோகமான நாட்கள். இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு யோகம்.